என்றால் என்ன? ரிடம்ஷன். மீட்பு என்று சொன்னால் விலை கொடுத்து வாங்குவது என்ற அர்த்தம். விலை கொடுத்து வாங்குவது, டு பர்ச்சேஸ். அது இன்னும் சொல்ல போனா நீங்க இப்போ காய்கறி வாங்குறது மாதிரி கிடையாது. ஒரு அருமையான கதையை நான் வாசித்தேன். ஒரு கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்ட ஒரு குடும்பம். அந்த பையன் அந்த போட்டெல்லாம் பார்த்துட்டு அவனும் கூட ஒரு படகு செய்ய வேண்டும், தனக்காக ஒரு படகை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான். அப்படி விரும்புறதுனால அவன் ஒரு படகை அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு சின்ன போட்டு மாதிரி பலகையில போட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்கு வார்னிஷ்லாம் பூசி ரொம்ப அழகா வச்சிருந்துருக்காங்க. ஒரு நாள் அதை கொண்டு போய் அவன் எப்பவும் அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த தண்ணியில விட்டு விளையாடி கொண்டிருக்கிறது வழக்கம். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற ஒரு நாள் அலை வந்து அதை அடித்து கொண்டு போய் விட்டது. அவன் தேடி பார்த்தான், கிடைக்கல. திரும்பி ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டான். ஒவ்வொரு நாளும் அந்த படகை தேடி போவான் அவன். ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு விழா வந்திருக்கும் போது அவன் ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு போறான். போகும்போது ஒரு கடையில ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ள இந்த அவன் செய்த படகு வைக்கப்பட்டிருந்தது. ஓடி போய் அந்த கடைக்காரட்ட சொன்னா, இது என்னுடையதுங்க, நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து செஞ்சது, தயவு செய்து எனக்கு தந்துருங்க அப்படின்னு கேட்டான். கடைக்காரர் சொன்னாரு, இல்ல இல்ல, இது என்கிட்ட ஒரு மீனவர் கொண்டு வந்து கொடுத்தாரு, இதுக்காக நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இதை. ஆகவே உனக்கு இது வேணும்னா விலை கொடுத்து வாங்கிட்டு போ, நான் இதை வச்சு வைக்கிறேன், நீ வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த பையன் போய் திருவிழா நாட்கள்ல பல வியாபாரங்களை செஞ்சான். இரவு பகல் பார்க்காம உழைச்சான். அந்த விழா முடியறதுக்குள்ள காசை சேர்க்கணும்னு சொல்லி பல வேலைகளை செய்து வியாபாரங்களை செய்து காசை கொண்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து, அந்த படகை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அவர் அந்த படகை கொடுத்தார். அந்த படகை வாங்கி நம்ம சந்தோஷமா போகும்போது அந்த படகை பார்த்து இப்படி சொன்னானா, நீ எனக்கு 2 முறை சொந்தமாயிருக்கிறாய். You are mine for twice. You are mine for twice. நீ எனக்கு 2 முறை சொந்தம். நான் உன்னை உண்டாக்கினதுனாலே, உன்னை உருவாக்கினதுனாலே நீ எனக்கு ஒரு முறை சொந்தம். நான் உன்னை மீட்டதினாலே, உன்னை வாங்கி கொண்டதினாலே நீ 2வது முறை எனக்கு சொந்தமா இருக்கிறாய் என்று சொன்னார். நாமும் கூட தேவனுக்கு 2 முறை சொந்தமா இருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினபடினால் நாம் அவருக்கு சொந்தம். அவர் நம்மை மீட்டதினாலே நாம் அவருக்கு சொந்தம். எப்படி அவர் மீட்டார்? 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசித்து பார்ப்பீரானால், நாம் பொன் வெள்ளியினாலே மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have purchased என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. நம்மை அவர் வாங்கினார். எப்படி வாங்கினார்? நம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து வாங்கினார். அதனாலதான் பவுல் எபேசு மூப்பொருளோடு பேசும்பொழுது நமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சபைக்கு வர்ணனை கொடுக்கிறார். இது தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். எங்கிருந்து விலைக்கு வாங்கப்பட்டோம்? ஏன் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? யாரை விலைக்கு வாங்குவார்கள்? எபேசுக்கு எழுதும் போது நீங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள் இருந்த ஒரு பகுதியா இருந்தபடினாலே ரோம சாம்ராஜ்யத்தை குறித்த சில காரியங்களை பவுல் அங்க எழுதுகிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சர்வாயுத வர்க்கத்தை பத்தி எழுதியிருப்பார். சர்வாயுத வர்க்கம்னா ரோமர் போர்ச்சவர்கள் தங்களுடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் போடுகிற, யுத்த சமயத்துல போடுகிற ஒரு அந்த ஆமம், யுத்த உடை, அதை பத்தி அவர் எழுதுகிறார். நிலைகளை பற்றி எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிறார். அதிகாரத்தை பத்தி எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிறார். வேலைக்காரர்களை பத்தி, எஜமானனை பத்தி, குடும்பத்தை பற்றி எழுதும்போது அந்த ரோம சாம்ராஜ்ய கான்செப்ட் வச்சுக்கிட்டு எழுதுகிறார். அப்படிதான் இங்கேயும் எழுதுகிறார். ரிடீம்டு என்பது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோம போர்ச்சவகர்கள், அதில் ரோம மக்கள் மற்ற அந்நிய மக்களை அடிமைகளாக வாங்கி விடுவார்கள். அப்படி வாங்கி கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்வாங்க. ஸ்லேவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எப்படி இப்போ காய்கறி வாங்குறதுக்கு சந்தை இருக்குதோ அது போல மனிதர்களை வாங்குவதற்கு சந்தை இருந்தது. அங்க போய் ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்கு சொந்தமா எந்த ஆசையும் இருக்காது, இருக்கக்கூடாது. அவன் சொந்தமா என்ன நினைச்சாலும் செய்ய முடியாது. இந்த எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்ய முடியும். அப்படிதான் மனிதர்கள் பாவ சந்தையிலே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாவ சந்தையிலே பிசாசர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவங்க விரும்பி எதுவும் செய்யறது இல்லை. ஆனா அந்த எஜமானாகிய பிசாசு சொல்லுகிறதுனால
பாவத்தை எதிர்க்க முடியாமல் பாவத்தை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய சுபாவமே அப்படிதான். வேற எதையும் செய்ய முடியாதவர்களாக, அவர்களுக்கு அவர்களே உதவி செய்யக்கூட முடியாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவ சந்தையாகிய அந்த அடிமை சந்தையிலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டார். எப்படி மீட்டார்? நம்முடைய சொந்த இரத்தத்தை குறித்து அவர் மீட்டார். ஆகவே இப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம்.